இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கவிஞர் தாமரை பாரதியின் 2 நூல்கள் வெளியீட்டு விழா இனிதே துவங்க உள்ளது. முதலாவதாக விருந்தினரை வெளியீட்டு சிறப்புரை செய்ய இருக்கும் விருந்தினரை மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர் இமயம், கவிஞர் மனுஷபுத்திரன், கவிஞர் கரிகாலன், கவிஞர் தேவசிமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். என் கவிஞர் தாமரை பாரதி. வரவேற்புரை நல்க கவிஞர் சவிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாலை நேரத்தில் ஒரு மாதிரி நல்ல சூழ்நிலை கூட, கிளைமேட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். தாமரை பாரதி அவர்களின் இங்குலிகம் மற்றும் தெருகலம் கவிதை தொகுப்பு. இந்த பெயர்லேயே இது எவ்வளவு ஒரு தனித்துவமான கவிதை நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு தேடி கூகுள் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இங்குலிகம்ங்கிறது வேதிவினை சம்பந்தப்பட்டது. தெருலாம் நினச்சே பார்க்கல, அவ்வளோ ஒரு மேக்னஸான ஒரு பெயரோட கவிதை தொகுப்பு பெயர் வச்சதே ஒரு தனித்துவமாக இருக்குது. இது என்னுடைய இல்ல நிகழ்ச்சியாக, என்னுடைய தமையனுடைய நிகழ்ச்சியாக நினச்சிதான் அந்த வரவேற்புரை நிகழ்த்துகிறேன். இதில் தேடி நான் அந்த இதை நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா பேர் அது, நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்னு. ஸோ வரப்போகிறவங்க எல்லாம் அதுக்கான இன்னும் விளக்கமும் அந்த கவிதை நூல்கள் பற்றியும் அனைவரும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் கேட்டுக்க போகிறோம். முதலில் தலைமை ஏற்க வந்திருக்கும் தலைவர் மனுஷ் அவர்களை அவர்கள் வரவேற்கிறேன். என்னன்னா, மனுஷ் எப்படின்னா, ஒரு பைபிள் இல்லை ஒரு பகவத்கீதைலாம் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு புத்தகத்தை பிரித்தா அந்த புத்தகத்தில் இருக்க அந்த ஒரு பக்கம் எனக்கான பதிலை தரும் அப்படி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பாடலை எடுத்துக்குவேன். ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு பாட்டு ஒழிக்கும் போது இது நமக்கான பாடல் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி எல்லா ஒரு சந்தர்ப்பத்துக்குமான ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஒரு கவிஞர். நான் மூத்த கவிஞர் சொல்லவே மாட்டேன். இப்போதான் அவங்க பேசிகிட்டு இருந்தோம், அது சின்ன வயசுலேருந்து அப்படின்னு. கடைசியில் நாங்கள்லாம் பெரிய வயசாகிட்டோம், அவர் சின்ன வயசாகவே இருக்கிறாரு. இன்றைக்கும் இளைஞர்களுக்கு தேவையான எது வேணாலும் இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணும், பாய் பெஸ்டி வேணுமா, ஸ்ரீதேவி வேணுமா, டபுள் டிக்கு வரலையா, ப்ளூ டிக்கு வரலையா, எல்லாத்துக்குமே அவர்கிட்ட ஒரு கவிதை இருக்கும். இப்போ கூட ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி அழுதுட்டு அந்த கவிதைக்கு. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கவிதை இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எல்லாருக்குமான கவிதை, எல்லா சந்தர்ப்பங்களுக்குமான கவிதை. இன்னும் எப்படி அதே ஒரு உணர்வோட இத்தனை வருடங்களா தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. அதுவே அது மட்டும் இல்லை, பல அலுவலர்களுக்கு மத்தியில் அந்த கவிதை தொடர்ந்து ஒரு ஊற்றை போல ஒரு பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உரைநடையும் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. குமுதம்ல அது ரொம்ப நல்லாவும் போயிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து படிக்கிறேன். மறுபடியும் குமுதம் வாங்க ஆரம்பிச்சது தேடி தேடி வாங்கதான் இருக்கு. எங்க ஏரியாவிலலாம் மெட்ரோ போட்டதுனால குமுதம் கிடைக்கவே மாட்டேங்குது. நாவலூர் வரைக்கும் நான் குமுதம் வாங்கிட்டு போறேன். அந்த அளவுக்கு பல அலுவலர்கள் மத்தியிலையும் எப்படி இவ்வளவு பிஸியா ஒரு இலக்கிய கூட்டமும் முதல்ல கூப்பிட்ட உடனே முதல்ல வருவாரு, முதல்ல பேசுவாரு. சமரசமே இல்லாம எங்கெங்கயோ திடீர்னு பார்த்தா குத்தாலத்துல குளிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எங்க போறதுனால ரெடியா இருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு கத்துக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நிறைகுணமாக இருக்கிறார். திரு மனுஷ் அவர்களை வருகை என்று வரவேற்கிறேன். இந்த வருகை என்று வரவேற்கிறவங்க தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இமயமையா அவர்கள். நடுநாட்டு வழக்கம், கலாச்சாரம், அந்த உரையாடல்கள்ல கொண்டு போகிறது, மனிதர்களுக்கு உண்டான முரண்கள், இதையெல்லாம் ஒரு கதையில அப்படி சர்வசாதாரணமா அந்த நடை தவறாம, அந்த ஓட்டம் தவறாம வெகு அற்புதமான இயல்பான கதைகளுக்கு சொந்தக்காரர். சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், சாகித்ய அகாடமி விருது வாங்கி, இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே விருதுகள் வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விருதுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களுக்கு நெருங்கின மனசோட இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். பொதுவாக இப்போ நான் மீடியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய சவுத் சைடு ஆளுங்க, திருநெல்வேலி, மதுரை, தேனி, இதுலலாம் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அப்படியே கூடமாக இருப்பாங்க. அதில் இந்த நன்னாட்டுக்காரங்க கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் இந்த தருமபுரி, விழுப்புரம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்போம். ஸோ இலக்கியத்துலேருந்து இந்த கலாச்சாரத்தையும் இந்த வழக்கையும் இப்போ மதுரை ஸ்லாங் எல்லாமே கூட
ஆயிடுச்சு வடிவேலு மூலமா. அலப்பறை செய்கிறாங்க அந்த மாதிரி. அந்த அளவுக்கு வந்து மற்ற ஸ்லாங் எல்லாம் அறிமுகமாயிருக்கா அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயம்தான். அந்த மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த நடுநாட்டு வழக்கை வந்து கொண்டு வந்த அந்த நாவல்கள் எளிய மனிதர்களின் முரண்கள், அந்த மனிதர்களுக்கு உண்டான முரண்கள், உறவு சிக்கல்கள், காலத்தில் வந்து எல்லாம் எப்படி முரண்பட்டு நிற்கிது, அது எல்லாமே வந்து நான் இப்போ தான் எங்கதே வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி சிறுகதைகள் படிச்சிருக்கேன். எங்கேதே வந்து எனக்கு ஒரு பெரிய ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெஞ்சறுப்பு, கடகடன்னு ஒரு எழுத்தாளரோட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அடுத்து இன்னொரு எழுத்தாளருக்கு போகும்போது போக முடியாமல் திருப்பி அவங்க இன்னும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தேட வைக்கிறதே ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். என்று வரவேற்கிறேன். அடுத்தது நம் கரிகாலன் ஐயா வந்து எழுத்தாளர், கவிஞர், இதழியலாளர் அப்படின்னு அவங்களுக்கு பல முகங்கள் இருந்தால் கூட இந்த களம் புதிது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு இலக்கியத்தில் தொடர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா ஓங்கி ஒரு அடி அடிச்சா ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நிறைய முரண்கள் இருக்கலாம், நிறைய தடைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மீறி அவர் தொடர்ந்து இலக்கியத்தில் வந்து அவருடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிட்டு இருக்காரு. சங்க இலக்கியம், சினிமா, எல்லா விஷயங்களிலுமே அவருடைய பங்களிப்பு வந்து இந்த துறையில தான் அப்படின்னு இல்லாம கரிகாலனையோட அவங்களோட எல்லா இதுலையுமே வந்து இதுவா இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு கவிதை இன்னும் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு உலக செய்திகளை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி லட்சியமான போது வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி லட்சியமான போது மருங்குருக்கள் வந்த போது மருங்கூருக்குள் வந்துவிட்டது உலகத்துக்கு தான் கவலை இல்லை மருங்கூர் பற்றி அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு மைண்ட்ல நிக்கிறது. அதுதான் அது ரொம்ப நல்ல கவிதை. அந்த மாதிரி நிறைய சமூக பொருளாதார விஷயங்களை வந்து தொடர்ந்து தன்னுடைய எழுத்துல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரை வருக என வரவேற்கிறேன். தேவசீமா எங்க ஜிமிக்கி ஸ்பெஷல். ஆனால் அது அப்படி சொல்லதான் கூடாது. ஏன்னா அவங்களோட என்னதான் இருந்தாலும் டக்குன்னு எங்களுக்கு ஒரு அடையாளமா ஆஸ் அ லேடியா என்னால் அப்படிதான் முதல்ல சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிடுவோம். நிதானன், வைன் என்பது குறியீடு இல்லை போன்ற கவிதை, நல்ல காத்திரமான கவிதைக்கு சொந்தக்காரர், கவிதை தொகுப்புகளுக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்ல போனா அவருடைய பார்வை வந்து பெண்ணிய பார்வை அப்படின்னு தனியாவே இருக்காது. அவருடைய இது எல்லாமே வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்கும். பெண் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுருங்காம ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை தருவாரு. ரொம்ப நல்ல விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இலக்கியத்துல தொடர்ந்து இயங்குறாங்க. கதையும் எழுதியிருக்காங்க. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாசகசாலையில கலகம்ல வந்ததுல ஒரு கதை 2 வந்தது, 2 கதைகள் வந்தது. அந்த கதைகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கவிதைகள்னு தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க. இன்னும் நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் வேல்கண்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன். சீனியர் பெருந்தன்மையுடன் தொகுக்கிறார், அதற்கும் ஒரு நன்றி. நன்றியுரை வரவிருக்கும் பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களை இப்போதே வரவேற்று விடுகிறேன். எப்ப வந்து சேருவாருன்னு தெரியல. 3-4 ப்ரோக்ராம் இருக்குது, அதுல வருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாலை வேளையில் இத்தனை பேரும் இவ்வளவு தூரம் வந்ததற்கு மிக்க நன்றி. தயவு செய்து நிகழ்ச்சி முடியும் வரை அத்தனை பேரின் முத்தான உரைகளையும் கேட்டுவிட்டு அதற்கப்புறம் செல்ல வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி கவிஞர் சவிதா அவர்கள். ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு, அது உலக பிரசித்தி பெற்ற நூல். சரி, நம்ம குத்துக்கூடாது நினச்சா அவங்க குத்துறாங்க, திருப்பி குத்திடலான்னு. அப்புறம் நிகழ்வின் அடுத்த இது இப்போ முதலாவதாக கவிஞர் தாமரை பாரதி அவர்களின் தெருக்களம் புத்தக வெளியிடுபவர் எழுத்தாளர் இமயம் அவர்கள், பெற்றுக்கொள்பவர் கவிஞர் எழுத்தாளர் கரிகாலன் அவர்கள். அந்த நிகழ்வு வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் இந்த கவிஞர் சவிதா சொன்ன மாதிரி இந்த 2 பேருமே இந்த
தலைப்புமே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கூகுளில் தேடி பார்த்துக்கிறான்னு பார்த்தா கூகுள்லேயுமே கிடைக்கல. இவர் தாமரை வந்து தெளிவாக கூகுளில் கிடைக்காத மாதிரி இதாக பண்ணுறாரு பொழுது அது ரொம்ப சிறப்பான ஒரு தனித்துவம் மிக்க ஒரு இதுவாக இருந்தது. இந்த புத்தகம் எனக்கு கையில் கிடைச்ச உடனே இந்த திருக்களம் வந்து உண்மையாக சொல்லணும்னா வாசித்து முடித்தேன். முடித்ததுக்கப்புறமும் புரியல. ஆனால் வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சுகத்தை, ஒரு பெரிய சந்தத்தை, ஒரு இசையை இந்த கவிதைகள் எனக்கு தந்தது. அப்புறம் வந்து எனக்கு வந்து களம் புதிது மூலமாக, அந்த அமைப்பு மூலமாக எனக்கு அறிமுகமான பல நண்பர்கள் இன்றைக்கும் என் கூட இருக்காங்க. அவர் கவிஞர் கரிகாலன் குறித்து நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். அவர் எழுதின நூலை விட அவர் அறிமுகப்படுத்தின கவிஞர்கள் அதிகம். அவ்வளவு பேரை புதுசாக எழுதக்கூடிய யாராவது ஒரு நவீன கவிஞரை எங்கேயாவது ஒரு மூலையில் படிச்சுட்டு அது குறித்து எழுதக்கூடிய, இப்போ நான் எல்லாமே அது அவர் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தது தான். அப்போ நம்ம எழுதுவதற்கான ஒரு அந்த புதுசாக எழுது வந்து முதல் தொகுப்பு போட்ட உடனே இப்படி ஒரு கவிஞர் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அது வந்து அதை எழுதி அந்த புத்தகம் வந்து யாருமே கண்டுக்கப்படாத ஒரு மூலையில் கடந்து அதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்து படின்னு சொல்கிற இடத்துல கவிஞர் கரிகாலன் இன்று வரைக்கும் செயல்பட்டு இருக்காரு. எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இலங்கை கிருஷ்ணன், இசை, வெயில், கதிர்பாரதி, ஸ்ரீநேசனுக்கெல்லாம் தெரியாமையா நீ இருந்தேன்னு கேட்டேன்னா ஆமாம் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் களம்புதிது அந்த நிகழ்வு மூலமாக தான் இத்தனை பேரை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி தந்ததுக்கு காரணம். அவர் இன்னமும் சமூகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பிளேடி பக்கர் மாதிரி சில இதுக்கு எழுதுவார். அது நம்மளால் ஏற்றுக்க முடியலனாலும் அடுத்த படம் குறித்த திரைப்படம் குறித்த ஒரு பார்வை வந்து நமக்கு வேறு ஒரு விதத்தை காமிச்சு கொடுக்கும். அந்த கரிகாலனை இந்த நூல் குறித்து பேச அன்புடன் அழைக்கின்றேன். இந்த தெருக்களத்தில் அவர் எழுதின முன்னுரை மிக மிக சிறப்பு வாய்ந்த முன்னுரை. இதை நான் பேச்சுக்கு சொல்லலை, நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் வாசித்த சில முன்னுரைகளில் மிக முக்கியமான முன்னுரையாக இருக்குது. இந்த மாதிரி முன்னுரை வரும்போது நமக்கு யாராவது புத்தகம் கொடுக்கும்போது அந்த முன்னுரையை எழுதுறதுக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அன்புடன் கரிகாலன் அவர்களை அழைக்கின்றேன். பேச வரவருக்கு மறுபடியும் கவிஞர் சவிதா சொல்கிற மாதிரி எனக்கு இது பெருமிதம் மட்டும் இல்லை, எனக்கு இது பெருமையும் கூட. எழுத்தாளர் இமயத்தை பற்றி எனக்கு முதல்ல கிடைச்ச சித்திரம் வந்து என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. திருவண்ணாமலையில் சாரோனில் அந்த தாமயசா கூட்டம் வந்து நடக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு பெரிய எழுத்தாளர்களுடைய காலையில் அந்த நிகழ்வு முடிஞ்சு மதியானம் உணவு இடைவேளையில் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த 2 பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க. அதாவது எனக்கு அது மறக்க முடியாது. அவங்க பக்கத்தில் நான் நிற்கிறேன். அப்போது என்ன யாருன்னு தெரியாது. அவங்க அதனால் ஓப்பனாகவே பேசுகிறாங்க. அந்த பெரிய எழுத்தாளர் திட்டிட்டு, இவன் எழுதுறதுலாம் ஒரு எழுத்தாயா அப்படின்ட்டு ஒரு 2-3 கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த வராம்பார் இமயம்னு ஒருத்தன் கோவேறு கழுதின்னு ஒன்று எழுதியிருக்கான் பார், அதை படிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன புத்தகம் கோவேறு கழுதிகள். அப்புறம் அந்த அண்ணன்ட்டு தான் நான் வாங்கிட்டு போனேன் அந்த கோவேறு கழுதிகள். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கடைசியாக வந்த உப்பு வண்டிக்காரன் வரைக்கும் அவருடைய ஓட்டம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நாஞ்சில் நாடனையும் இமயமும் நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். அப்போ தான் நான் சொன்னேன், நான் கீழே போய் சொல்லியிருந்தேன், இல்லை அப்படிலாம் கிடையாது. இமயத்தை வந்து நம்ம என்ன புத்தகம் படிக்கணும்னு சொல்கிற இடத்துல இமயத்தை நம்ம கண்டிப்பாக அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவருடைய படைப்பு உலகத்தை பற்றி பேசுவதற்கு. ஆனால் பேசுகிற இடத்துக்குடைய தனி நபர்களுடைய சந்திப்பில் எதுலேயோ அண்ணனுடைய ஏதாவது ஒரு கதை எங்கதை வந்து நான் பேசாத இடம் கிடையாது. அந்த மேடையில் இல்லை, மற்ற நண்பர்கள்ட்ட நான் பேசாத இடம் கிடையாது, சொல்லாத இடம் கிடையாது. அப்படி நான் இந்த சமயத்தில் சீனிவாசன் நடராஜன் நினச்சிக்கிறேன். அவருக்கும் எனக்கும் இந்த கதையை வச்சு பெரிய வாக்குவாதமே நடந்தது. அப்படி இருக்கிற எழுத்தாளர் அண்ணன் இமயத்தை அன்புடன் அழைக்கின்றேன். அண்ணன் இமயத்தின் வெறுத்து விரும்பிய இனிய கருத்துரைக்கு பட்டினத்தாரின் இந்த பாடல் வரி எனக்கு நினைவு வந்தது. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறக்கும், சிறுத்தன பிறக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். இதனுடன் இந்த நிகழ்வு முடிவடைந்து இப்பொழுது கருத்து பகிர்ந்தவருக்கு சிறப்பு செய்த
கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு தாமரை பாரதி அவர்கள் சிறப்பு செய்வார். ஓகேவா? அடுத்ததாக அண்ணன் இமயத்திற்கு கவிஞர் மனுஷபுத்திரனுக்கு அடுத்ததாக கவிஞர் தேவசிம்மா அவர்களுக்கு இன்று நிச்சயதார்த்த நாள். எத்தனை வருஷம்? 29 வருஷம். அவருக்கும் சரவணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வரவேற்பு நல்கிய கவிஞர் சவிதா அவர்களுக்கு தொகுப்புரை வழங்கிய கவிஞர் வேல்கண்ணன் அவர்களுக்கு ஒரு முறை சொன்னதே போதும், அவ்வளவுதான் பெருந்தன்மை. அடுத்து நிகழ்வு போவதற்கு முன்பாக ஒரு இன்னிசை பாடல் இசைக்க வருபவர் பே. அன்புமொழி. இவர் கவிஞர் தாமரை பாரதியின் சகோதரி. ரெண்டு பேருக்கும் அடையாளம் தெரியாம ரொம்ப எம்எம் சார் இமயமலை அளவில் பேசிட்டாரு. எல்லாம் டயர்டாகிட்டீங்க. ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாரதியார் பாடல். ரொம்ப நல்லா பாருங்க. நான் எனக்கு ரெண்டு பேருக்கும் அடையாளம் தெரியாம தான் அவங்களை கூப்பிட்டுட்டேன் நான். ஆமா, நல்ல வேலை அந்த மைக் பிடிக்காம இருந்தீங்க. நன்றி, ரொம்ப நல்ல பாடல். நன்றி. இந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு ரொம்ப இணைந்த பாடலாகவும் இருக்குது இந்த சித்தர் மரபில். ஆனால் பாரதின்னு சொன்ன உடனே அண்ணன் எப்படி தலையிலக்க வச்சார், பாரதி மட்டும் பாரதியா. அடுத்ததாக நிகழ்வின் அடுத்த கட்டமாக கவிஞர் தாமரை பாரதி அவர்களின் இது 5வது நூல். அவர் எழுதுனது இதுக்கு முன்னாடி வெளிவந்தது 3 நூல்கள். 4வது நூலாக திருக்கலாம், 5வது நூலாக இங்கிலிங்கம் வெளியீடு. வெளியிடுபவர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள். பெற்றுக்கொள்வர் கவிஞர் தேவசிம்மா அவர்கள். நூல் குறித்து கருத்து பகிர்வு செய்ய முதலாவதாக கவிஞர் தேவசிவம் அவர்களே அழைக்கின்றோம். 2 கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கு. இப்போ வரப்போகிறது ஒரு கவிதை நூலும் ஒரு சிறுகதை நூலும். கதைகள் எழுதுறதா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது சில நூல் வந்தோடனே வாசிக்கணும். அவர்களே அன்புடன் அழைக்கின்றேன். என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். தேவசிம்மான்றதுனால அவர் காதலில் இருந்தா கூட அதெல்லாம் இல்லை, அது காதலே கிடையாது, அது வேற, அது உறவு, அன்பு, பாசம், நட்புன்றாங்க. அது ரொம்ப அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன். 2 நிமிடம். அதுக்கப்புறம் இப்பயே சொல்லிட்டேன். மிரட்டலா? என்ன மிரட்டல் போட்டாங்க? நன்றி. நான்
சொல்ல வந்து முடிச்சிடறேன். அதாவது அவர் காதல் எழுதியிருந்தால் கூட இதெல்லாம் காதல்லாம் கிடையாது, அது அன்பு நட்புன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பிரிவும் சேர்வுமான கவிதை வந்து காதல் தான். அது எழுதிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும், நாங்கள் எழுதுவோம். அதுக்கு வேற நீல் கவிதை இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. இப்படி ஒருத்தர் லாங்குவேஜில் எந்த சேஞ்சஸும் இல்லை தாமரை அப்படின்னு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்கிறது தான் அவர் வந்து சித்தர் பாடலில் இறங்கினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஸோ நீல் கவிதை அடுத்தது வரும்னு நினைக்கிறேன் தாமரை பாரதிக்கு. அப்புறம் அடிக்கடி அதிகாரின்னாங்க. என்னுடைய நினைவில் எம்ஆர் ராதா ஒரு அதிகாரி பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அது இப்போ நான் தொகுத்து வழங்குவதால் அந்த வரைவை தாண்டாமல் இருப்பதால். அடுத்ததாக மனுஷபுத்திரனை பற்றி வரவேற்புலேருந்து தேவசிம்மா வரைக்கும் நிறையவே சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு இது நான் சொல்லிடுறேன். இப்போ ஆத்மார்த்தியும் விஜயகுமாரும் என்கிட்ட பேசும்போது மனுஷோட பிடிச்ச கவிதை ஒன்று சொல்லுனேன் அப்படின்னாங்க. டேய், ஒரு கவிதைலாம் சொல்ல முடியாதுடா, இளையராஜா பாடல் மாதிரி நான் ஒரு பாடலாம் சொல்ல மாட்டேன், 10 பாடல் சொல்லுவேன், நீ எதெல்லாம் எடுத்துக்கோன்ற மாதிரி தான் சொன்னேன். உண்மையுமே அதுதான். இப்போ சகோதரிகள் மனுஷை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. இப்படி காட்சிகள் நான் பல வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன், எரிச்சலோடு பார்த்துட்டே தான் இருக்கேன். அன்பு நண்பர் மனுஷபுத்திரன் அவர்களை கருத்துரை வழங்க அடிக்கிறேன். நன்றி மனுஷ். அடுத்ததாக எனக்கு தெரிந்து ஒரு 90களுடைய ஆரம்பத்தில் அதில் மத்தியில் சல்லிகை என்ற ஒரு அமைப்பு வந்து வந்தவாசி அந்த திருக்கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல 5 நண்பர்கள், கண்டராதித்தன், அசதா, காலபைரவன், கள்ளிப்படி கே ஸ்டாலின், தாமரை பாரதி, இந்த 5 நண்பர்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. அப்புறம் கண்டராதித்தன், இந்த மீதி 4 பேரும் அவங்களுடைய செயற்பாடுகள் தெரியும். ரொம்ப நாள் கவிதை தொகுப்பு போடாமல் கவிதைகள் மட்டும் எழுதி, ஆனால் அப்போ இயங்கிட்டு இருந்தாருன்னு அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. 2019 நினைக்கிறேன் முதல் கவிதை தொகுப்பு, ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு. அதுக்கு பின்பு அடுத்தடுத்ததாக கடைசியில் காசனிக்காடு, இப்போது தெருக்களம், இங்கிலிங்கம், இப்படி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் தாமரை பாரதி அடுத்ததாக ஏற்புரை. அன்புள்ளம் கொண்டோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி 90களில் இருந்து எழுத ஆரம்பிச்சு அப்புறம் 2019 தான் நான் இந்த தொகுப்பு போட்டேன். ஃபர்ஸ்ட் தொகுப்பு தகுதாராவின் புன்னகை, அதை தொடர்ந்து 4, 5 வந்து இப்போ நிற்கிறேன். இப்போ எல்லாருமே ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்தலின் வழியில் பாதி கூட இல்லை, எதிர்கொள்ளலின் வழி. இது யாரோட வரி? நீங்க இருக்கிற பெரும்பாலாருக்கு தெரியும். கவிஞர் மனுஷபுத்திரனுடைய வரி தான் அது. இடமும் விருப்புல நான் முதல்ல ரொம்ப ரசிச்ச வரி நிறைய இருக்கு. அவருடைய மிக முக்கியமான ஒரு ரொம்ப சந்தோஷமானது குறைந்தபட்சம் கேளுங்கள் அப்படின்ற, நான் என்னோட கவிதையை ஸ்லாகிச்சு பேசின மாதிரி அவருடைய கவிதையை நான் 90களில் 1999 ஸ்லாகிச்சு நான் ஒரு லெட்டர் போட்டிருந்தேன் அவருக்கு, தாமரை பாரதி என்ற பேரில். அதில் ரொம்ப முக்கியமான வரி எனக்கு ரொம்ப எல்லாருமே பிடிக்கும். அது அழுகை வராமல் இல்லை, ஒரு வைராக்கியம் உங்கள் முன் அழக்கூடாது. அவரோட வரி இன்னைக்கும் காலத்திலும் நிற்கும். துயரத்தை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதின ஒரு கவிஞன் தமிழ்லன்னா, நவீன சமகாலத்தன்மையிலன்னா அது மனுஷ் தான். ரீசெண்டாக கூட ஃபேஸ்புக்கில் ஒரு கவிதையை போட்டிருந்தார். ஒரு பிரிவு நிகழ்ந்துடுது, அந்த பிரிவுக்கான சரியான காரணத்தை அவர் தெரிஞ்சுக்க முடியல. அந்த காரணம் எனக்கு தெரியல, பிரிவு நிகழ்ந்து என்னை விட்டு போயிட்டேன், உனக்கு நான் தேவைப்படல அவ்வளோதான் அப்படின்னு அது ஒரு கவித்துவமான நடையில் எழுதியிருப்பார். அது அவருக்கே உரிய பாணியில் எழுதியிருப்பார். மொத்தம் ஒரு 50 கவிதை தொகுப்புகளை வந்து எழுதியிருக்கிறார் தமிழில். அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை சொல்றார். தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அவருடைய இன்னைக்கு தமிழ்நாடு அவரை வந்து ஒரு 2 முக்கியமான பொறுப்புகளில் வச்சிருக்காங்க. சென்னை மாநகர நூலகர் ஆணையக்குழுவினுடைய தலைவராக இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கருத்தரங்கங்கள், பயிற்சி பட்டறைகள், கவிதை பயிலரங்கங்கள், சொற்பொழிவுகள், நூலகத்தினுடைய சீரமைப்புகள், ஒரே நேரத்தில் துப்பாக்கியில் ஒரே நேரத்தில் 12 இடத்துல வந்து ஷூட்டிங் நடக்கிற மாதிரி, ஷூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரே நேரத்தில் சென்னை மாநகரினுடைய இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் சந்துலலாம் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாத்துலேயுமே
கவிதை நவீன இலக்கியம் சார்ந்த சொற்பொழிவுகள், உரைகள் எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் ஒரு கவிஞனாக மட்டுமல்லாமல் இலக்கியம் சார்ந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் இருக்கிறார். அவரை என்னோட தொகுப்பை வெளியிடுறதுக்காக ஒரு நாள் காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன். ஒரு 10:30 மணிக்கு. நான் தாமரை பாரதி பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னா, நான் உங்களை நேரில் சந்திக்கிறேமே அப்படின்றேன். அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். வாங்கலேன் அலுவலகத்துக்கு அப்படின்னாங்க. அலுவலகத்தில் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னா, நான் ஒரு 5:30 வரைக்கும் இருப்பேன் அப்படின்னாரு. ஐயோ, எனக்கு 5:45 மேலே தான் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளில வர முடியும் அப்படின்னா. 6:30 வரைக்கும் இருக்கேன் வாங்க அப்படின்னாரு. போனேன். நேரில் போயிட்டு ஒரு ஈவினிங் வரும்போதே வரீங்களா அப்படின்னா, அப்புறம் சென்னையினுடைய டிராஃபிக் பற்றி உங்களுக்கு தெரியுமே, கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். காத்துட்டு இருந்தார். அந்த நூலகத்தினுடைய அவருடைய அறை உள்ளே போகும்போது பார்த்தோடனே நன்கு சீரமைக்கப்பட்ட ஒரு அறை. தேவநாய பாவாளர் நூலகத்தில் ஒரு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவர் போய் தான் அந்த இடத்த மாற்றிருப்பார்னு நினைக்கிறேன். அருமையாக இருந்தது. ஒரு வரவேற்பறை, அதுக்குள்ள அவருடைய அறை. அவருடைய அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை இளமையாக வச்சிருக்கிறதுக்காக அவருக்கு சுற்றி ஒரு இளமையான கூட்டம், அந்த கூட்டமே இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ போயிட்டு நான் இந்த மாதிரி தொகுப்பு வெளியிடலான் இருக்கேன். அப்படியா, எழுதியிருக்கீங்களா, சந்தோஷம் அப்படின்னு. அதை நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு. அவர் எதுவுமே சொல்லலை. எனக்கும் மனுஷுக்கும் ரொம்ப நெருக்கம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எதுவுமே சொல்ல. ஓகே, எந்த டேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. 16, 17 நான் விருதுநகர் போயிடுவேன். அதுக்கு அடுத்த நாளில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ 23 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா. ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரமாட்டாங்க மேக்ஸிமம், நீங்கள் சனிக்கிழமை வைங்கனாரு. அந்த மனுஷுக்கு எனக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அதையும் தாண்டி இவ்வளோ நேரம் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லி எனக்கு 2 விதமாக நான் எழுதியிருக்கிறேன். நம்ம சமகாலத்தன்மையில தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் மரபு, இலக்கிய ரீதியாக மரபுல மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியல. எனக்கு இலக்கிய ரீதியான மரபுல எல்லா காலத்திலையும் சாவு இருக்கு, எல்லா காலத்திலையும் உடல் இன்பம் இருக்கு, எல்லா காலத்திலையும் உடல் இச்சை இருக்கு, எல்லா காலத்திலையும் உடல் அழுகுது, மனித உடல் சிதைக்கப்படுது, மனித உடல் கொண்டாடப்படுது. அதை சொல்லக்கூடிய ஊடக வெளி நவீனத்தன்மையுடையதாக இருந்தாலும் எனக்கு என் பாட்டன் சொல்லி கொடுத்த சித்தர் பாடல் வழியாக அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த மரபை நான் கைத்துட்டேன். ஸோ இது என்னன்னா, நான் ஏதோ அட்வைஸ்லாம் சொல்லலை. எதுக்கு ரொம்ப ஆடுறீங்க, ரொம்ப எதையும் நடக்கடாதுங்க. ஆக்சுவலாக ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றார். துன்பங்களிலிருந்து விடுதலைன்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுவார். நான் என்ன சொல்றேன்னா, இன்பங்களிலிருந்து விடுதலை அடையது தான் உண்மையான விடுதலைன்னு நான் நினைக்கிறேன். இன்பம் தான் உண்மையான மிகப்பெரிய அவஸ்தை. எது உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்குதோ அதுதான் உங்களை ஹர்ட் பண்ணும். ஸோ அந்த இன்பங்களிலிருந்து வெளிவருவதுன்றது தான் ஒரு தெளிவை எனக்கு ஒரு கட்டத்தில் நான் வந்ததுக்கப்புறம், தெளிவு என்பதற்கு இன்னொரு பேர் சித்தம். சித்தம் என்பதுன்னா தெளிவு. பித்துக்குச்சி அலையா, சித்தம் கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில். ஸோ அந்த இது நான் நோக்கும்போது 90களில் நான் வாசிப்பில் எனக்கு சித்தர் பாடலினுடைய அந்த வடிவம் ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் தெருகளத்துக்கு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் டெடிகேட் பண்ணியிருப்பேன். யாருக்குன்னா, உலகத்தில் 3 ஆசைன்னு தான் சொல்லுவாங்க. என்னென்ன ஆசைகள்ங்க? ஆணாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பெண்ணாசை. நான் 4ஆவதாக சேர்த்து ஆணாசை கொண்டு வரும்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மரபிலிருந்து நான் நவீன காலத்தன்மையை அந்த தெருகளத்தில் சேர்க்கும் போது ஆணாசை கொண்டு வருக்கும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது அந்த அது ஒரு மாற்று பார்வை தான். ஸோ இது தெருகளம் இந்த மரபு ரீதியாக வரும்பொழுது எனக்கு கலிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு சிறப்பு எதுகையை 4 வரிகளில் கொண்டு வரணும், 4 அடிகளில் கொண்டு வரணும். ரொம்ப சவாலாக இருந்தது. அந்த தொகுப்பை எழுதுறதுக்கு முதல்ல நான் இது ஏன் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டராதித்தர் எனக்கு முதல்ல சொல்கிறார். எனக்கு வருது, அதனால எழுதுறேன் அப்படின்னோடனே, நல்லா இருக்கு பாரதி, அந்த சந்தம், இசை, நயம்லாம் நல்லா இருக்கு, தொடருங்க அப்படின்னா. அப்புறம் அசதா கிட்ட பேசுகிறேன். அசதாவும் மரபு வருதுன்னா எழுதுங்கன்றார். ராஜன் ஆத்தியப்பன் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது அவரும் சொல்கிறார், உங்களுக்கு மரபு நல்லா வருது, தொடருங்கன்றார். அதே மாதிரி ஈஸ்டர் ராஜ் அவரு போயிட்டு அவரும் நல்லா இருக்குன்றாங்க. அப்புறம் பிரியா பாஸ்கரன், இது நீங்கள் பண்ணுறது எல்லாமே கலிப்பாவில் தான் வருதுன்னு அவங்க எனக்கு சொல்கிறாங்க. நான் உண்மையிலே எனக்கு செய்யுள், யாப்பு வகைகள் எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த கலிப்பாக தான் எழுதணும்னு நான் எழுதலை. இன்ஸ்டன்டெல்லாம் அது நடந்தது. பிரியா பாஸ்கரன் அவங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கலிப்பா கரெக்டாக வருது, இதை தொடருங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரியான அவங்க சொன்ன உடனே தான் சார் இந்த வடிவத்தை நம்ம ஏன் முயற்சிக்கக்கூடாது. அதாவது புதிய கல் தான் பழைய மொத்த தான், வேற ஒன்றும் இல்லை. அது சொல்முறை மட்டும் வேற இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் நான் தாடி வச்சுட்டு ரொம்ப இருக்கும் பொழுதுலாம்
அது ஒரு பற்றற்ற ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருந்தது. எந்த நேரத்துல நம்ம நடக்கலாம். கொரோனா காலத்துல எல்லாரும் நம்ம எப்படி இருந்தோம், எப்போ சாவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம உலகத்தில் நம்ம மறுக்க முடியாத 2 விஷயங்கள் வந்து மரணமும் ஜனனமும் தான். அது உண்மை. அந்த உண்மையை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அதுக்காக எப்போ வர மரணத்துக்கு நம்ம வந்து இப்போயே வந்து ஏன் இப்படி சித்த மணலுக்கு போகலான்னு ஒரு கேள்வி வரலாம். பட் நம்ம ஒவ்வொரு கணமும் அந்த இடத்துல தான் நம்ம வாழணும்னு சொல்லணும். ஷோபனாவராக இருக்கட்டும், நீட்சேவாக இருக்கட்டும், ஆல்பர்ட் கேமியோவாக இருக்கட்டும், அல்லது ரீன் பால் சார்த்தராக இருக்கட்டும், எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்டாக இருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த இடத்துல வாழுங்க. பட் தேர் இஸ் எ எண்ட் ஃபார் யுவர் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நான் அந்த தெருக்களத்துக்கு சொல்லியிருக்கோம் 56 பாடல்களில். இதை பற்றி அந்த பாடல்கள் எழுதுனதுக்கப்புறம் நான் ஒருத்தருக்கு பேசுகிறேன். இந்த மாதிரி நான் இப்போ மரபு கவிதைகள் எழுதியிருக்கேன், உங்களுக்கு அனுப்பட்டுங்களா அப்படின்னோடனே, அப்படின்னு சொன்னோடனே யாரை சொல்லணும்னு தெரியும் உங்களுக்கு, கரிகாலன். அவருடைய வரிகளில் ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சு போன வரியை நான் சொல்லிதான் ஆகணும். நதியின் கருணைக்கும் மீன் கொஞ்சொன்றின் கனவுக்கும் இடையில் நுழைகிறது மீன் கொத்தி ஒன்றின் அழகு. நதியின் கருணைக்கும் மீன் கொஞ்சொன்றின் கனவுக்கும் இடையில் நுழைகிறது மீன் கொத்தியின் அழகு. இதை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் லைஃப். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அது யதார்த்தமானதாக இருக்கலாம், அதை சிதைக்கக்கூடிய ஒரு வேறு எங்கிருந்து வேணாலும் எது வேணாலும் வரலாம். இந்த மாதிரியான வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர்கிட்ட நான் வந்து என்னுடைய தெருகளத்தினுடைய பிடிஎஃப் அனுப்புகிறேன். மெயிலில் அனுப்பிட்டு பிடிஎஃப் அனுப்பிட்டேன். ஒரு 10 டேஸாவது ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். மறுநாளே ஃபேஸ்புக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு போடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு பதிவு போடுறாரு. இப்போ கூட ரீசெண்டாக கூட பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த நான் ஃபேஸ்புக்கில் ஒரு 20 நாள் இல்லாமல் இருந்தப்போ ஒரு பதிவு போட்டிருந்தார். அது நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது போகல. அதை நான் கேட்டு வாங்கிக்குவேன். கரிகாலன் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர். அவர் வந்து எப்படின்னா, அவரோட வரியிலே சொல்லன்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர்ன்னு அவரே சொல்லிக்குவார். ஆனால் அவர் வந்து அவர் எடுத்திருக்க துறையில் இஸ் ஏ மாஸ்டர். அவருடைய கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து நிறையா சொல்லிட்டே இருக்கு. இங்கே கூட இருக்கும்போது கூட உங்களுக்கு நீங்கள் மிஷல் ஃபோக்கோ பற்றிலாம் வந்து சொன்னார். ஸோ அந்த கோட்ஸ் எங்கேருந்தான் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. அந்தளவுக்கு வாசிப்பு இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தான் அதை டெலிவர் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஆளுமை வந்து எனக்கு இங்கே வந்து சிறப்பு செய்தமைக்கு அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது இமயம். 1994 நெய்வேலி புத்தக கண்காட்சி. எனக்கு நான் புத்தக கண்காட்சினா எனக்கு நூலகம்னாலே எனக்கு வெறித்தனமான ஒரு விஷயம். புக்ஸ் இருந்துச்சுன்னா நான் போதும். எங்கே போயிட்டு வந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு தெரியும். புக்ஸ் தான் கற்றுக்கத்தையாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு புக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். என்னோட மனைவியும் எங்கே வந்தாலும் புக்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வெரி குட் ரீடர். உண்மையில சொல்லணும்னா இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஆர்வம் அதிகமாக வந்த காரணம் வந்து என்னோட மனைவி தான். ஸோ அப்போ 1994 அப்போல்லாம் இல்லை, கல்யாணம் ஆகலை. நெய்வேலியில் தான் புத்தக கண்காட்சி நடக்கும். சென்னையில் நடக்கும், அதை விட்டால் நெய்வேலியில் தான் நடக்கும். 2 தான் நடக்கும் தமிழ்நாட்டில். அப்போது நான் போய் பார்க்கும் பொழுது ஒரு புக்கினுடைய வடிவமைப்பு ஒரு ரெட் கலரு ரெட் அண்டு பிளாக் தான். ஒரு மாடர்ன் ஆர்ட் தீற்றலான ஓவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு புக்கு, கோவேறு கழுதைகள். அந்த கோவேறு கழுதைகளை பார்த்தோன்னே டக்குன்னு அதை வாங்கணும்னு தோணுச்சு. நச்சுன வடிவமைப்பு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தினுடைய வடிவமைப்பெல்லாம் ரொம்ப சிரத்தையாக பண்ணி நல்லா பக்காவாக பண்ணுவாங்க. அந்த புத்தகத்தை எடுத்து நான் வந்து படிச்சுட்டு இவரை சந்திக்கிறதுக்காக நான் எப்படி போய் பார்க்குறேன். அவர் வந்து அப்போ வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருக்கார். அப்போ வரைக்கும் அவரை என்னால் பார்க்க முடியல. ரீசெண்டாக தான் அவரை நான் சந்தித்தேன். பட் அவருடைய செடல் நாவல், அவருடைய மற்ற எல்லா நாவல்கள் சிறுகதைகள்லாம் மேக்ஸிமம் வந்து வாசிப்பு பண்ணதுக்கப்புறம் அவர் மீதான ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் எனக்கு ரீசெண்டாக வருது. இந்த மாதிரி அந்த காலத்திலே கார்த்திகை சித்தர் எழுதி வச்சிருக்காண்டா அப்படின்னு ஒரு நாவலில் வரக்கூடிய ஒரு டைலாகை எனக்கு அனுப்புகிறாரு. அந்த காலத்தில் எந்த கார்த்திகை சித்தர் இருந்தார்? நான் தானே என்ன பேர் நான் கார்த்திகை சித்தர். ஆக்சுவலாக எங்கள் அம்மா எனக்கு பேர் வச்ச பேர் வந்து கார்த்திகேயன். கார்த்திகை மாதம் வந்து தீபத்தன்னைக்கு நான் பிறந்தனால எனக்கு கார்த்திகேயன் வச்சாங்க. உண்மையை சொல்லணும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் மாட்டு தொழுவத்தில் பிறந்தவன் தான். அம்மா இருக்கும்போது அந்த மாட்டு கொட்டாய்க்கு போனதுக்கு நான் சொல்லிக்கல, சொல்கிறேன். அந்த கார்த்திகை சித்தன் ஏன் பேர் வந்ததுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அது அப்போ அவர் அது மாதிரி எழுதியிருக்காருன்னொடனே, ஆனால் என்னென்ன எப்படி சொல்கிறீங்க, நான் சாதாரணமாக எழுதுனேன். இல்லைப்பா இது ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறேன், இது மாதிரி எத்தனை எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு 50க்கு மேலே இருக்கும், அது புக்காக கொண்டு வா அப்படின்னாரு. நானும் வந்து என்னடா 500 பேர் 5000 பேர் வந்து புது கவிதையும் நவீன கவிதையும் பின்னவீனத்துவ கவிதையும் எழுதிட்டு இருக்க காலத்தில் நம்ம மரபு ரீதியாக போனால் இது எழுபடுமா, தேவையா அப்படின்னு யோசித்தேன். இல்லை கொண்டு வரேன், சரி ஓகே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இதை தெருகளத்துக்கு கொண்டு வந்தேன்.
அதை பற்றி அவர் தொடர்ந்து பேசுறது. இதில் வந்து முக்கியமான விஷயம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஐசியூவில் இருந்து, அதுக்கப்புறம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி எப்போ புத்தகத்தை கொண்டு வர, கார்த்திகை சித்தர் எப்போ வெளியில் வராரு அப்படின்னு சொல்லி என்னோட அலுவலகத்துக்கு வந்து நாள் குறிக்கும், யாரை கூப்பிட்ற முதல்ல அப்படின்னு சார் மனுஷ் பேரை சொன்னோன்னே முதல்ல அவர் போய் நேரில் பார்த்துட்டு டைம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லி, அவரால் தான் இன்னைக்கு வந்து இது இந்த கூட்டமே நிகழ்ந்தது. அப்போவே அவர் உடம்பு முடியாமல் இருந்தார். நேற்று கூட ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எப்போ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உடம்பு முடியல, வராமல் போயிடலாம் போல இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் தயவுசெய்து உடம்பு பாருங்கள், இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம நிறைய பார்த்துக்கலாம். நீங்களாம் வந்து தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப தேவை, உங்களை மாதிரி எழுத்தாளன் தேவை, அதனால் இது ஒரு முக்கியம் இல்லை, வேண்டாண்ணா அப்படின்ட்டு சொல்லி ஒரு 50 மினிட்ஸ் தான் ஆகுது. உடனே ஃபோன் பண்ணி நான் கிளம்பி வந்துடுறேன், காலையிலே வந்துடுறேன், எனக்கு வந்து ஒரு தங்கத்துக்கு மட்டும் ஒரு அறை மட்டும் கொடு, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது வந்து ஒரு எழுத்தாளன், ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், இது வந்து இவ்வளோ ஒரு மரியாதையை வந்து நமக்கு செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அது என்னோட எழுத்துக்கு கிடைச்ச மரியாதையாக நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த. அடுத்து தேவசீமா. என்னை முதல்ல மேடை ஏற்றினவங்க ரொம்ப நாள் கழிச்சு யாருன்னா தேவசீமா தான். அதுக்கு அவங்களுக்கு நன்றி. என்னென்னா நிதானன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்து எனக்கு கொடுத்து, சார் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க. என்னை பற்றி என்ன தெரியும் தெரியாதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ, இல்லைங்களா, இவர் நாட்டு நம்ம ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம், இல்லை நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க. அவங்களுடைய தொகுப்பை தான் நான் முதல்ல வந்து ஒரு அனாலிட்டிக்கலாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசினது ஃபஸ்ட்டு தொகுப்பு. அதில் அவங்களோட வரி எனக்கு இன்றைக்கும் மனசில் நிற்கிறது. அவங்க வந்து சங்க இலக்கியத்தில் கூட பாலை திணையை பற்றி பேசுகிறாங்க. பிரிவின் திணை பாலை அல்ல நிதானனே, பிரிவே பாலைதான் அப்படின்றாங்க. பிரிவின் திணை பாலை அல்ல நிதானனே, பிரிவே பாலைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த புக்கு 2 புக்கு வருது, அதில் ஒரு புக்கு நீங்கள் தான் பேசணும், மாடர்ன் போயிட்டு பற்றி அப்படின்னோடனே எடுத்தோடனே சொல்லிட்டாங்க 16-17 வைக்காதீங்க. அன்னைக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவில், அதாவது ஃபாதர் அண்ட் மதர்லெஸ் 2 பேர் இல்லாத ஒரு குழந்தை, ஒரு பையன் வளர்ந்துருக்கான், அவனுக்கு கல்யாணம் இருக்குது, அதுக்காக சரிங்க அன்றைக்கி வைக்க மாட்டேன், அடுத்த வாரத்தில் வைக்கிறேங்க. என்ன அவங்க இந்த அளவுக்கு அனலிட்டிக்கலாக நாங்கள் 2 பேர் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் மறைமுகமாக எழுதுனேன், நாசுக்காக எழுதுனேன், வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாங்க இங்கே. தேங்க்யூ தேவசிம்மா. உண்மையிலே நான் அவங்கள வந்து ஒரு 2-3 தடவை நேரில் பார்த்துருப்பேன். நான் கூட்டுறவுத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களும் இருந்தாங்க. அவங்க பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களுக்கு எத்தனை டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்துச்சு, அவங்களுக்கு கீழே இருந்த சபார்டினேட்ஸை வந்து அவங்க மாற்றி இவங்களுக்கு வேலை வந்து அதிகப்படுத்தி கொடுத்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணேன். அந்த ஹெல்ப்பை இங்கே வந்து சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்யூ. அதாவது நாங்கள் வந்து எப்படின்னா, வி ஆர் நாட் அதிகாரிகள் நான் சொல்ல மாட்டேன், நான் ஒரு அலுவலர், ஆஃபீஸர்னா அலுவலர் தான். நான் வந்து ரொம்ப அதிகாரம் எங்களுக்கு இருக்குலாம் நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. என்னோட டேபிளில் இந்த மூலையில் இருக்க ஒரு குண்டூசி எடுத்து அந்த மூலையில் வைக்கிறதுக்கு என்னால் சுயமாக பண்ண முடியாது. எனக்கு என்ன அதிகாரம் இருக்குங்க? ஸோ அதிகாரம் இல்லைங்க, அதிகாரம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இல்லையே. ஸோ அலுவலர், ஐம் ஏ சிவில் சர்வெண்ட், ஐம் ஏ பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்னா மக்கள் பணியாளர், அவ்வளோதான். அதுக்கு தான் எனக்கு சம்பளம் தராங்க, அதில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு சோறு போடுது. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது, இந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் அலுவலராக ஸ்டேட் லெவலில் கிரிவென்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் அந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது 7 லட்சம் மனுக்கள் சொன்னாங்க. மொத்தம் 89 லட்சம் மனுக்கள் வந்து அதில் 78 லட்சம் மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தா சித்தராயிடலாம், அவ்வளோ பிரச்சனைகள் வரும், நம்மளால் தீர்க்கவே முடியாது. ஒரு அரசு ஊழியரால் அதுக்குள்ளே இறங்கவே முடியாது. ஸோ ஆனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கவிதை தான் எனக்கு வரும், குறைந்தபட்சம் கேளுங்கள், பேசுங்கள் அல்லது குறைந்தபட்சம் கேளுங்கள். அவ்வளோ வேகத்தோடு வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சாலே போதும், அவ்வளோ ஆசுவாசமாகிடுவாங்க. என்னோட அலுவலகத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சிடும், உடனே யாராக இருந்தாலும் உட்காருங்கன்றவேன். அது உட்காந்தாலே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. போகும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு போவாங்க. நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், அவங்க சொல்கிறத கேட்டிருக்கோம். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது எதுன்னா கவிதையும் இலக்கியம் தான். ஏன்னா நிக்கேனர் பர்ரா என்ன சொல்கிறாருன்னா, கவிஞர்கள் கடவுளர் வாழும் ஒலிம்பஸ் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தவர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு கவிதையில். கவிஞர்கள் கடவுளர் வாழும் ஒலிம்பஸ் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தவர்கள். அந்த மாதிரி அவர் எழுதுறாருன்னா அது காரணம் வந்து அந்த இரக்கம், கருணை, காருண்யம், கம்பேஷனட் கிரவுண்ட் இதெல்லாம் கொடுக்குதுன்னா இலக்கியமும்
கவிதையும் தான் எனக்கும் சரி, தேவசீமா அவர்களுக்கும் சரி. ஸோ அவர்களுக்கு இங்கே வந்து ஒரு அனாலிட்டிக்கலான ஒரு உரையை வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. மிக்க நன்றி தேவசீமா. அடுத்தது எனக்கு சக கவிஞன் வேல்கண்ணன். அவர் வந்து எப்படி சொல்றது, இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இப்போ நடக்கிறதுனா காரணம் வந்து 2 பேர். அது ஒன்று சவிதா, 3 பேர். ஒன்று சவிதா, இன்னொன்று வேல்கண்ணன் அண்டு என்னோட பதிப்பாளர் வேடியப்பன். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். வேல்கண்ணன் வந்து எப்படின்னா, தாமரை ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா. ஒரு கவிஞன் பேசும்போது நான் ஃப்ரீயாக இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பேசும்போது அவர் சொல்றார், நான் உங்களுக்கு எப்படி இந்த ப்ரோக்ராம் எப்படி ஷெட்யூல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி டைப் பண்ணி ஃபுல்லாக சீக்வன்ஸாக அஜந்தா, அப்புறம் நான் பார்க்குறாங்க அஜந்தா போடுவோம் இல்லையா மீட்டிங்க்கு, அந்த அஜந்தாவை வந்து ரெடி பண்ணி எனக்கு அனுப்புகிறார். அதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. அந்தளவுக்கு சில கவிதைகளை வந்து அவர் எழுதுவார், எழுதிட்டு எனக்கு அனுப்புவார். தாமரை இது நல்லா வந்திருக்கா பாருன்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து கேட்குறாங்களான்றதுலாம் ரொம்ப அபூர்வம். டைப் பண்ண அடுத்த நிமிஷத்துலேயே ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அந்த லைக்கு கமெண்ட்ஸ் வருதான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிற காலகட்டம் தான் இது. அந்த காலகட்டத்தில் தாமரை நான் எழுதியிருக்கேன், அதுவும் இப்போ 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை எழுதியிருக்கேன், நல்லா வந்திருக்கா பாருங்க தாமரைன்னு சொல்லுவார். அதை வந்து நாங்கள் அதை 2 பேரும் பேசி அதை வந்து ஃபைன் பண்ணும்போது அது கல்குதிரையில் வரும். என்னங்க வெல்கண்ணன், அந்த மாதிரி ஒரு சக படைப்பாளனை வந்து மதிக்கிறதும் சக படைப்பாளனிடம் தன்னுடைய படைப்பை பற்றி அபிப்பிராயம் கேட்பதும் குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அதுலேருந்து விலகி இருக்கக்கூடிய நண்பராக என்னோட வேல்கண்ணன் நான் பார்க்குறேன். அவர் இங்கே வந்து ஒவ்வொரு பற்றியும் எடுத்துக்கிட்ட நேரம், அதுக்கு பின்னால் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த உழைப்பு, அதெல்லாம் ரொம்ப அபூர்வமானது. அவருடைய வரிகளில் பார்த்தீங்கன்னா, காய்த்து விட்டது பறித்து கனியாக்கினேன், காய்த்து விட்டது பறித்து கனியாக்கினேன், கனிவிற்று பொருள் ஈட்டினேன், ஈட்டிய பொருள் கொண்டு தேவை பெருக்கினேன், பெருக்கிய தேவைக்கு காய்த்த மரம் தேடினேன், பழுத்து விட்டது துளியளவு நிழல் குறையவில்லை பழுத்த மரம், பழுத்து விட்டது துளியளவு நிழல் குறையவில்லை பழுத்த மரம். ஒரு கவிதை, அருமையான கவிதை, அவருடைய லிங்கவரல் தொகுப்பில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு கவிஞன் வந்து இந்த மேடையை சிறப்புரை செய்தவனுக்கு மிக்க நன்றி வேல்கண்ணன். அடுத்தது நான் சொல்லணும், தூக்க மாத்திரைகள் முத்தத்தால் ஆனது என்றேன், மென்மையாக புரிந்து கொண்டவள் சிறிது சிறிதாக முத்தம் கொடுத்தே தூங்க வைத்தாள். தூக்க மாத்திரைகள் முத்தத்தால் ஆனது என்றேன், புரிந்து கொண்டவள் சிறிது சிறிதாக முத்தம் கொடுத்தே தூங்க வைத்தாள். மொத்தமாய் கொடேன் என்றேன், செத்து போய் விடுவாயே என்றாள். இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய முதலாளின்னு சொல்லக்கூடிய பதிப்பாளர், அது சினிமா டைரக்டர், அதெல்லாம் சொல்லக்கூடிய வேடியப்பனுடைய கவிதை. அவர் வந்து பன்முக தன்மை வாய்ந்தவர். அவருடைய கவிதை இது. அவர்கிட்ட வந்து எப்பவுமே எந்த சூழலையும் என்னோட ஒர்க்கு நேச்சரில் நான் சனிக்கிழமைக்கு ஈவினிங்கில் தான் வருவேன் இந்த தொகுப்பு நான் எடுக்கிறதுக்கு. அதை ப்ரூஃப் பார்க்குறதுக்கோ இல்லை லே அவுட் பார்க்குறதுக்கோ இல்லை கார்ட்ஸ் இந்த வடிவமைப்பு இதெல்லாம் பார்க்குறதுக்கோ வரும்போது சனிக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்கும். அதில் போய் உட்காரும்போது அவருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய மிஸ்டர் பாலாஜி, பொன்சி, இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணதுனால தான் மனுஷபுத்திரன்ட்டு அந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது மேக்கிங் நல்லா வந்திருக்கு, வேடிப்பு நான் பண்ணாரு அப்படின்னாரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அசதாவாக இருக்கட்டும், கண்டராயத்தனாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த புக் மேக்கிங் நல்லா இருக்குனாங்க. அந்த மேக்கிங்கை கொண்டு வந்து இந்த இடத்த வந்து கொடுத்து ஒரு வகையில் நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சி வரதுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் திரும்பியும் போயிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த என்னோட 5 தொகுப்புகளையுமே வெளிக்கொண்டு வந்த என்னோட பதிப்பாளர் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அடுத்தது இந்த 2 தொகுப்பும் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க யாருன்னா என்னுடைய சல்லிகை நண்பர்களான அசதா அண்ட் கண்டராதித்தன் தான். அவங்க 2 பேரும் வந்து இந்த எடிட்டிங் அண்ட் சென்சார்ஷிப்பில் வல்லவர்கள். இறக்கமற்ற மொழியின் கரிகாலன் சொன்னார், அவங்களுக்குலாம் இறக்கவே இருக்காது. என்னோட வரிகளை துண்டிக்கிறதுக்கும் வரிகளை தூக்குறதுக்கும் இது எதுக்கு துருத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றார் அசதா. ஸோ அதெல்லாம் வந்ததுனால தான் இந்த நீள் கவிதைகள்லே வந்து அதில் அவங்க கையை வைக்க முடியாமல் நான் எழுதிட்டேன். ஏன்னா இவங்க போனாலே இவங்க ஏதாவது தூக்குவாங்கன்னு நான் அதை கரெக்டாக பண்ணிட்டேன். தேவசீமா சொன்னாங்க அழுப்பூட்டுவதாக இருக்குன்னு. அந்த தமிழில் வந்து நீள் கவிதை எழுதும் மரபு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யுமா வாசிகனுடைய அமுத பருவம் பலம்புரியா அணைந்ததொரு சங்கு அப்படின்னு ஒரு புக்கு தான் நீள் கவிதைகளால் அமைந்த ஒரு தொகுப்பு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கம்மி. தம்பி கதிர் பாரதி அவருடைய
3 கவிதை தொகுப்புகளில் உயர்திணை பறவையில் வந்து நீள் கவிதைகளை வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால அந்த ரேராக இருக்கிறத ஃபில்ஃபில் பண்ணுறது தான் நான், கன்றாயத்தன், சபரிநாதன், பெரு விஷ்ணுகுமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீள் கவிதைகளில் கொஞ்சம் நாங்கள் இயங்கிட்டு இருப்போம். நெடுங்கவிதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அசதா கன்றாயத்தன் இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க, அவங்க வர முடியல. இருந்தாலும் அவங்க இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்தது இந்த மாதிரி நன்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மஞ்சுளா காந்தி அவங்க வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜரில் நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறேன். அதை கேட்டு வந்திருக்காங்க என்னோட நண்பர்கள் ரவி, பாலகோபாலகிருஷ்ணன், பர்தி, சிவராஜ், அவர் வீரப்பன், விஜயனோட தம்பி, இதெல்லாம் எங்கள் திருக்கோயிலூர் படித்த என் கூட படித்த பசங்க, கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. ரவி அவங்களோட குழந்தையோட வந்திருக்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் முனைவர் பாஸ்கரன், அசோக் சாம்ராட், அவங்களுடைய பேராசிரியர், அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, கஸ்தூரிபா, ஒரு நல்ல நோபலான நேம் வச்சிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு ரேவதி ஜெயக்குமாரி, பாலைவரல் அந்த எவ்வளோ பேர் கவிதைக்காரங்களோ, ரேவா பக்கங்கள், லக்ஷ்மி மேடம், ஏஎஸ்ஓ, இந்த மாதிரி அவர் எஸ்ஐ, அவர் பேர் டக்குன்னு அவர் உதயகுமார் எஸ்ஐ, அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற எஸ்ஐயா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னை நோக்கி வர்றதுக்கான காரணம் வந்து நான் இருக்கிற பதவியோ நான் அதெல்லாம் கிடையாது. என்னோட எழுத்தின் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் என்னோட பேச்சின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையால் தான் வந்திருக்காங்க. அதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம். இதில் நிறைய பேரை நான் வந்து சொல்லணும், ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனவங்களாம் நிறைய இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம், காலையில் சீனு ராமசாமி, இயக்குனர் சீனு ராமசாமி ஃபோன் பண்ணார். இன்றைக்கி எவ்வளோ ராஜேந்திரனுடைய அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்குது, ஆல்ரெடி அது ஃபிக்ஸ்டு தாமரை பாரதி, அதனால் வர முடியல. அடுத்த நிகழ்வு வரும்போது கண்டிப்பாக நான் வந்து இந்த புக்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சீனு ராமசாமி தமிழின் ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி தான் இன்னொரு படைப்பாளி கொண்டாட முடியும். அது வர முடியலன்றதை ஃபோன் பண்ணி சொன்னவங்க பாரதியாரனுடைய பேத்தி உமாபாரதி மேடம். அவங்க வந்து நாளைக்கு காலையில் டெல்லிக்கு போகணும், அதனால் நான் அந்த ஆயத்தத்தில் இருக்கேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வர முடியாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டாங்க. அண்ட் ரத்னா வெங்கட், ஒரு நல்ல தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர், அவங்க நல்ல படிமமாக எழுதக்கூடிய கவிஞர், அவங்களும் வந்து நான் பெங்களூரில் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அண்ட் தாரா கணேசன் அண்டு ஐயப்ப மாதவன், ஒரு புகைப்பட கவிஞர் அண்டு கலைஞர், இவங்கெல்லாம் வந்து மெசேஜ் போட்டு வர முடியல அப்படின்னாங்க. டாக்டர் ஜீவராஜா, ஜீவரேகா, ஸ்ரீதேவி கண்ணன், அப்புறம் கவிஞர் பிரியம், வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி, அவருக்கு உடம்பு முடியலன்றதுனால, பையனுக்கு டெங்கு காய்ச்சல்னால வர முடியல, அவருக்கு நன்றி. அண்டு ஃபேஸ்புக்கில் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய இந்த தெருகளும் இன்குலிகம் இந்த இன்விடேஷன் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த இன்விடேஷன் இல்லைங்களா, அந்த இன்விடேஷனை அவங்களோட டைம்லைனில் போட்டு என்னை டேக் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அவருடைய நேம்ஸ் எல்லாம் படிக்கலாம். சீனு ராமசாமி, அமுதன் பச்சைமுத்து, பிரியா பாஸ்கரன் வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா அந்த திருகலம் வந்து கலிப்பால் வர்றதுக்கு மிக முக்கிய பங்காற்றணும் அவங்க. அண்டு சுபி, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நேற்று பெரிய ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னோட பர்சனலான நான் எப்படி எழுத்தோடு எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அண்டு பாலசுப்ரமணியன், முனுசாமி, நான் பெரியசாமி, அண்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜான் டாக்டர் செல்வகுமார். அது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நான் பெருமையாக கருதுறேன். கரிகாலனுக்கும் தெரியும், அவர் மனுஷனுக்கும் தெரியும். வேகம் புதிய வெப்பன் அவருடைய பார்வைக்கு இந்த தெருகலம் போயிருக்கு. அது எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக தான் இருக்கு. அவர் பேரை வந்து அவர் பொதிகை சித்தர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. அவர் எப்படியோ கார்த்திகை சித்தர் நம்மள மாதிரி அவ்வளோ பையன் எழுதியிருக்காங்க, வாங்கி படிப்போம்னு சொல்லி கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வாங்கி படிச்சுட்டு ராமசாமி இப்போ ரீசெண்டாக சித்தர்கள் பற்றி எழுதின ஒரு கட்டுரையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த தெருகளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பாயிரம் அண்டு நூன்முகம் அந்த கட்டுரைகளை வந்து கம்பேர் பண்ணி ஒரு பெரிய ஒரு கட்டுரை திணைகள்.com 2022 வந்த அந்த ஆர்டிகளோட சேர்த்து போட்டிருந்தார். பட் படிக்கிறவங்க யாருக்கும் அது புரியாது. கடைசியாக ஒரு வார்த்தை போட்டிருந்தார், தெருகளம் பற்றி என் மதிப்புரையை நான் தனியே வைப்பேன் அப்படின்னு போட்டிருந்தார். அந்த வேமு புதிய ஒரு நேரிங் 80s இருக்கார் அவர். அவருடைய பார்வையில் இந்த புத்தகம் பெற்றது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருக்கும் எனது நன்றி. அண்ட் ஸ்டாலின் சரவணன், கதிர் பாரதி, தங்கை சவிதா வந்து நீங்கள் ஒரு இது போட்டிருக்கீங்க. முனைவர் பாஸ்கரன், அம்பிகா குமரன், லால் பாஸ்கரன், சவுந்தரராஜன், இந்த மாதிரி தமிழ் வளவரன் ஐயா, அவர் தமிழில் ஒரு பெரிய ஸ்காலர், அவர் டாக்டரேட்டு. அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, 3 பேரில் என்னையே சேர்த்துருக்காரு. இதெல்லாம் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நம்மளோட புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது நாம் ஒரு எழுத்தாளன் வந்து கவனிக்கப்படுறான்றதே வந்து மிகப்பெரிய விஷயம். இது நான் இவ்வளோ தூரம் கவனிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்றது எனக்கு உண்மையிலே
நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அவர்களுக்கு நன்றி. அண்டு பி நடராஜன் அண்டு தம்பி பூவிதழ் உமேஷ். ஆக்சுவலாக நான் இவங்களெல்லாம் நான் வந்து கூப்பிட்டுருக்கணும். நான் சென்னையில் இருக்கவங்களை மட்டும்தான் நான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் மெசேஜ் போட்டதும். ஆனால் சென்னைக்கு வெளியில் இருக்கவங்க ஒரு கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்காக வரணும் அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதுனால தான். அண்டு நா கோகிலன், தேநீர் பதிப்பகத்தினுடைய நா கோகிலன், இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, அதிக பழக்கம் இல்லை. பட் நம்மளை பற்றி அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பண்ணுறாங்க. சில பேர் வந்து என்னோடய புக்கை நான் வெளியிடுறேன், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், என் புத்தகத்துக்கு ஒரு விமர்சனம் எழுதுங்க அப்படின்லாம் கேட்டு பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் தானாக இது நிகழ்கிறது. அது எனக்கு என்னோடய எழுத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த புத்தகத்தில் நான் வந்து எந்த புத்தகத்தை பற்றி விமர்சனங்கள் போனாலும் அதில் பார்த்தீங்கன்னா எழுத்து பிழைகள் ஒற்று பிழைகள்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டேன், சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த புத்தகத்தில் இந்த கடைசியில் வந்து தீர்மானித்தபடின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு நான் போட்டுட்டு வந்து நல்லா வந்துச்சுன்னு பார்த்தா இதில் தன்னகர நாவை போட்டு நீ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரன்னகர தான் வந்திருக்கும் தீர்மானம். நம்ம பாஷையில் சொல்லணும்னா 2 சுழினா 3 சுழினா. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா என் மிகப்பெரிய எடிட்டர் என்னோட மனைவி சுஜாதா தான். நான் எதை எழுதிட்டு போனாலும் எதை எழுதி காட்டினாலும் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. டீச்சர் தான், எல்லா டீச்சரும் எப்படி இருக்காங்க, அப்படின்னா தப்பு தான். நான் அது சொல்ல அதிகம் இல்ல, அது எதுக்காக சொல்றேன்னா அவங்களுக்கு நான் பண்ற அந்த தவறுகள் டக்குன்னு பண்றோம். அது தமிழ்ல ஓகே, தமிழ்ல நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்த்தா ஒன்று இருக்கு பாரு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷ்ல எழுதுனா அதை எடுத்துன்னு போகவே மாட்டேன். ஷீ இஸ் நர்வஸ் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஒரு ஹிந்து பேப்பரை அந்த ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்பவும் அவங்களுக்கு வந்து வீக்கு, ஃப்ரண்ட் லைன், இந்தியா டுடே, இங்கிலீஷ் வெர்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்பவும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. கையில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் பேக் ஒரு இது இருக்கும், லஞ்ச் பேக் ஒன்று இருக்கும், கூடவே ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வீக்கு, இந்தியா டுடே, ஃப்ரண்ட் லைனு, இந்த மாதிரி ரீடர்ஸ் டைஜஸ்ட்டு அப்போலேருந்தே அந்த ரெகுலர் ரீடர். இப்போவும் அந்த ரீடர் தான், நல்ல ஒரு ரீடர். அவங்ககிட்ட போனால் எதுவுமே தப்பு அப்படின்னு நச்சுன்னு தெரியும். ஏன்னா இதை நீங்கள் வாங்கி படிக்கிறவங்க அந்த எழுத்து பிழை இருக்கும், அந்த பிழையை நீங்கள் எனக்கு பண்ணி தரணும். சரிங்களா? சரி, இதுக்காக எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து வேடியப்பன் வந்து உட்காந்தாரு, ஓடிட்டார், என்னன்னு தெரியல. அவர் கூப்பிட்டு ஒரு கௌரவப்படுத்த நினச்சால. அண்டு இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணேன். என்னுடைய ஹரிச்சந்திரன் சார், என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் சார், அண்டு மதன், அண்ட் அஸ்லம், ஜெகதீசன், இவங்களாம் என்னோட ஸ்டாஃபுங்க. அண்டு நான் எலெக்ஷனில் இருக்கும்போது எனக்கு கீழே எனக்கு அடுத்த நிலையில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்த அபர்ணா மேடம், அவங்களுக்குலாம் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது இலக்கியம் சார்ந்து அவங்க வரல. கவிதை புக்கு ஒரு நாள் நான் கவிதைலாம் எழுதுனேன், கவிதை புக்கு சார் எனக்கு இதெல்லாம் காட்டாதீங்க சார் அப்படின்னாங்க. இப்படியே தான் சொன்னாங்க. அவங்க கூட சரஸ்வதினு ஒருத்தர் வந்தாங்க, சார் அவங்களே படிக்க மாட்டாங்க சார், நான் ஏன் சார் படிக்கிறேன், கொடுக்காதீங்க சார் அடிவாங்க. ஏன்னா அவங்களோட நேச்சர் அது. ஆனால் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, நன்றி. அப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் எனக்கு எலெக்ஷனில் நிறைய வேலைகள் கற்றுக் கொடுத்தவங்க. செக்ஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம். அண்டு மிக முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு, கொஞ்சம் அவர் ஹிந்துலேருந்து வந்திருக்காருங்க. ஹிந்துவில் தானே இருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகராஜ். அவர் நான் எழுதியே ஆகணும், இங்கே இருந்திருக்கேன். அவருக்கு மிக்க நன்றி. இந்த மேடம் நான் நிற்கிறேன்னா அவருக்கு முதல் நன்றி நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை நான் கூப்பிடவே இல்லை. உட்காருங்க ப்ளீஸ். அவரை நான் கூப்பிடவே இல்லை. ஸோ நாகராஜ் வந்து நான் ஆர்டிஓவாக இருக்கும்பொழுது 2017 இருக்கும்பொழுது அம்பத்தூர் இருக்கும்போது அவர் வர்றார். நான் கவிதை எழுதுன்றது ஏதோ ஒரு பேச்சில் தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நான் சரி நீங்கள் கவிதை எழுதுறீங்களா, ஹிந்துக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு கவிதை கொடுத்தேன். கொடுத்துட்டு அதை நான் மறந்துட்டேன். மறந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கன்னியாகுமரியிலேருந்து கண்டராயத்தன் ஃபோன் பண்ணுறாரு 6 மணிக்கு. பாரதி மீண்டும் வந்துட்டீங்களா அப்படின்னாரு. நான் என்ன பாஷாவா மீண்டும் வர்றதுக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னு. இல்லை பாரதி, சூப்பரான ஒரு கவிதை வந்து தமிழ் ஹிந்துவில் வந்திருக்கு அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்கன்னு உடனே அது வாட்ஸ்அப் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டார். தேநீர் கவிதை நான் இப்போ கொஞ்சம் காலத்தில் வந்துட்டு இருந்தது தமிழ் ஹிந்து திசையில். என்னோட ரீஎன்ட்ரிக்கு காரணமே அந்த கவிதை தான். மழை வேணாம்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இன்னும் நம்ம சீனில் இருக்கிறோம் போல இருக்கு. நான் எழுதுறதே நிறுத்திட்டேன், வாசிப்பு மட்டும் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் வந்து எழுதுறது நிறுத்திட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிஸ்டர் நாகராஜ், அவர் இந்துவில் இருக்கக்கூடிய நிருபர், அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி சொல்லுவேன். அண்டு இந்த நிகழ்வு கட்டமைக்கிறதுக்கு இருந்த என்னோட உடன் இருந்த வேலு,
என்னோட வேலு, என்னுடைய சாரதி, இன்னொரு ரவி இருக்கார். அவர்லாம் அடிக்கடி சனிக்கிழமை நாங்கள் வந்து டிஸ்கவரி புக் பேலஸில் வந்து உள்ளே போய் நான் 3 மணி நேரம் கழிச்சு வருவேன். அந்த 3 மணி நேரம் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வண்டியிலே உட்காந்துருப்பாங்க. என்னோட வேலு டிரைவர் அண்ட் ஆல்சோ ரவி, அவர் இன்னைக்கு வரல. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப முக்கியம். அஸ்லம் பாஷா, சந்துரு வரல இன்னைக்கு. அண்டு ராசு தம்பி, என்னோட ராசு இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு டீ நீங்கள் குடிச்சிங்க நல்லா இருக்குன்னா அது காரணம் ராசு தான். கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். இல்லை இது ஊர் கூடி தான் தேடி எடுக்க முடியும். ஒரு ராசுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் என்னோட தம்பி ஃபோட்டோகிராஃபர் ஜெயபிரகாஷ் கூட வந்திருக்கக்கூடிய இன்னொரு தம்பி, என்னோட தம்பி. அவங்க 2 பேருக்கும் நன்றி. அவங்க எல்லாமே வந்து உங்களை நல்லா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அப்புறம் கபிலனுக்கு நான் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கபிலன் 23ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்கு, ஸ்ருதி டிவி கபிலன், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்காரு. இலக்கியத்தை வந்து டிசமினேட்டிங், அதாவது பரப்புறாரு. அவர் பெரிய விஷயம் இது. எதுவுமே பதிவாக இல்லாமல் இருந்த நாங்கள் காலகட்டத்தில் சதிகை இலக்கிய கூட்டங்கள்லாம் இருந்தால் எழுதி கட்டுரையாக போட்டு ஏதாவது ஒரு இதழுக்கு போடுவோம் அந்த நிகழ்வுகளை, மினிட்ஸை. அது வருமா வராதா எல்லாம் தெரியாது, வராது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இலக்கிய நிகழ்வும் சீரிய முறையில் செம்மையாக அதை எடிட் பண்ணி திருத்தம் பண்ணி கிளாரிட்டியோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த நிகழ்வை வந்து படம் பிடிச்சு பக்காவாக பண்ணக்கூடிய கபிலன் இருக்கக்கூடிய ஸ்ருதி டிவி அவர்களுக்கு எனது நெஞ்சாழத்து நன்றி. அப்புறம் இந்த இடத்த கொடுத்த லக்ஷ்மிநாதன், கண்ணன் செக்ரட்டரி அவர்களுக்கும் நன்றி. இன்னும் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இதுதான் ஏற்புரை. இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவரை சந்திக்கும் போது என்னை வந்து திட்டாவது போங்களேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் அந்த காலங்க, ஒரு இலக்கியத்தில் ஒருத்தன் ஏங்கிட்டு இருக்கான்னு பாருங்க, அவனை வரவேற்கணும், அவனை தட்டி கொடுக்கணும், அதுதான் வந்து முக்கியமானதுங்க. இன்னைக்கு அந்த இலக்கியத்தினோட தொடர்பு இருக்கிறா பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கொண்டாடணும் இல்லையா. நான் வரேன் அப்படின்றார். அவருக்கு வந்து என்ன சொல்றது, எவ்வளோ கோடி நன்றிகளாலும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். தொடர்ந்து பயணிப்போம். இப்போ பேசுறதுலேயே கூட நிறைய முரண்கள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம். என்னோட புத்தகங்களை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, காசு கொடுத்து வாங்குங்க. நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கறது வந்து அடுத்த விஷயம். ஒரு படைப்பாளனுக்கு அது விலை போகணும். வீட்டில் முடிச்சுறேன். வராதவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. என்னுடைய 3 ரீடர் இங்க இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க அழகா பாட்டு வேற பாடினாங்க. முடிக்கல இன்னும். ஐயோ, என்னுடைய இல்ல நான் இன்னும் அது வரல. நான் இன்னும் வரல. அதாவது ஆக்சுவலா நான் என்ன எழுதுறேன், என்ன பண்றேன் அப்படின்னு வந்து எதுவுமே கேட்டது கிடையாது என்னோட மனைவி. நிஜமான உண்மை அது. நான் என்ன எழுதினாலும் அது முழு சுதந்திரம் எனக்கு. அது ஒண்ணு. தானியாவும் மைத்ரேன்னு என்னோட பிள்ளைகள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஏதாவது ஒரு, நாங்கள் எங்களுக்கு இடையில நடந்த ஒரு விஷயத்த ஒரு கவிதையா மாத்திருப்பேன். அது புத்தகத்துல வரும். அதை எடுத்து போய் காட்டும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு தானியா சொல்லுவோம். அப்படின்னு ஒரு கவிதை வந்து வீடு வந்த கடல். நாங்கள் பெசனரில் வந்து மெரினா பீச்சில் போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா வீடு முழுக்க மணலாக இருந்துச்சு. அப்போ வீடு வந்த ஒரு கடல்னு ஒரு கவிதை எழுதுனேன். அந்த மாதிரி அந்த கவிதை அனுபவங்களை நாங்கள் வந்து எப்பயாவது நான் பகிர்ந்து கொள்வேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என் மனைவியும் என் குழந்தைகளும் பங்கெடுக்கக்கூடிய என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா. இது ஒரு பிளஸ், ஒரு ஸ்டாரான ஒரு இது. அதே மாதிரி என்னுடைய அனைத்து கவிதை வெளியீட்டு விழாவும் எங்கள் அம்மாவும் என்னோட தங்கைகளும் வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னா நாங்களாம் ஒன்றா தான் படிப்போம், ஒன்றா தான் இளையராஜா பாட்டு கேட்போம். திருவண்ணாமலைக்கு போய் பஸ் ஏறி போய் டி சீரீஸில் கேசட் 90 கேசட்டு 60 கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து வந்து டேப் ரெக்கார்டில் போட்டு மேலே மொட்டை மாட்டில் போய் நட்சத்திர நிலாவை பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டால் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். புத்தம் புது காலை அந்த மாதிரி இலக்கியம் கலையோட நாங்கள் வந்து என்னோட 2 சிஸ்டர்ஸோட நாங்கள் வந்து வளர்ந்து, அம்மாவும் அப்படிதான். இன்னைக்கு அம்மா வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பையில வந்து தினமலர் ஆன்மீக மலர் இருக்கும். அவர் ஷீ இஸ் எ குட் ரீடர். எங்கள் அப்பா வந்து அவர் வந்து எப்படின்னா டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு சீடர் மாதிரி சொல்லலாம். உணவு இருக்குதோ இல்லையோ புத்தகம் இருந்தால் போதும், பசிக்காது எங்கள் அப்பாவுக்கு. அவருடைய லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிய நூல்கள் இருக்கும், தத்துவ நூல்கள் இருக்கும், சமய நூல் இருக்கும், இலக்கியம் இருக்கும், சங்க இலக்கியம் எல்லாமே இருக்கும். அவருடைய ஜீன் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம். இஸ் எ குட் ரீடர், நல்ல ஆரேட்டர், நல்லா பேசுவார். அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சுருவார். எதை பேசணும் எதை பேசக்கூடாது இருப்பார். ஸோ அதெல்லாம் மரபிலிருந்து வரதான் மனுஷபுத்திரன். சரிங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அவங்களோட ரீடர்ன்றதுனால அது எல்லாத்தையும் தாண்டி
இதில் நான் சில பிழைகள்லாம் இருக்கும், அதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு நான் விடைபெற்றுறேன். அரியதோ நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 600 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை எண்ணி கற்பகத்தை கை தொழ கரியதோர் முகத்தை எண்ணி கற்பகத்தை கை தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே கரியதோர் முகத்தை உண்ணி கற்பகத்தை கை தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. இவ்வளவு நேரம் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு